அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 24, 2025, பங்குனி 10ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புன்சிரிப்போடும் மகிழ்வோடும் இருப்பது வெற்றிக்குரிய வழிகளாகும். வாழ்நாள் முழுவதும் இன்சொல் உடையவராகவும் பணி உடையவராகவும் நாம் நடந்து கொண்டால் நம்மை யாராலும் வெல்லுதல் இயலாது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள்
இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும் பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
ஏன் அப்படின்னா, விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாய்ஞ்சு வந்திருக்கும். அத நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் வந்து அப்படியே ஒரு பிங்க் நிறத்தில இருக்கும். இயல்புல பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில இருக்கு அப்படின்னா, ரத்த ஓட்டம் சீரா சிறப்பா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி. அதாவது மூக்கு அப்படின்னா, மூக்குல 2 துவாரம். இந்த 2 துவாரத்திலயும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்ல. இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில தான் வரும். ஒரு துவாரத்தில தான் வரும். அப்படியா? இல்லையே! எனக்கு 2 துவாரத்திலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க. தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலயும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதேபோல இன்னொரு நாசியிலயும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலயும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலயும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்திலயும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும். தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிகளையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனா 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்கள்ல 2 நாசிகளையும் அற்புதமா சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போ நம்ம 8 நடைப்பயிற்சி மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு, நாம ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதைத்தான் நினைக்கணும். இல்ல நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா, நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய வீடியோல குடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்ல நான் ஷார்ட்டா தான் பண்றேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்கள்ல நீங்க பூஜை அறைக்கு போலாம். அல்லது நீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்ல நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமா பிறருக்கு யாருக்கு நீங்க ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம வந்து நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து வந்தோம். இடையில வந்து 10:30 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்த நேரத்தையும் ஒலிக்கக்கூடிய அந்த மணியோசையும் இப்போ கேட்டோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்போ நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தையும் பார்த்து வருகிறோம். லேனா தமிழ்வாணன் ஐயா எழுதின அந்த புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்பொழுது சுவாசித்து வருகிறோம். அவ்வாறாக கடந்த வாரத்தில் நம்ம வந்து ப்ரைம் டைம் அப்படிங்கிறது என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புத்தகத்தில் ஒரு அத்தியாயமாக பார்த்தோம். தொடர்ந்து இப்போ நம்ம வந்து புத்தகத்தின் அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறோம். இப்போ வாங்க, ஏன்னா திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசிப்பது சுவாசிப்பது அப்படிங்கிறது டைகர் குழுமம் தொடங்கிய நாள்லேருந்து நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில் கடந்த 5 வாரங்களாக நம்ம வந்து இந்த புத்தகத்தை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இப்போ வாங்க அந்த அத்தியாயத்துக்குள் நுழையலாம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறாரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா, பாவம் இல்லத்தரசிகள். இதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு தலைப்பாக வச்சோம். ஆனால் என்ன பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாவம் இல்லத்தரசிகள். நம் நேரத்தை விழுங்கும் செயல்பாடுகளுள் தலையாயது தூக்கம் என்றால், நம் நேரத்தை விழுங்கும் செயல்பாடுகளுள் தலையாயது தூக்கம் என்றால், இதன் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்று ஒரு பட்டியலே உண்டு. அவை கெட்ட பழக்கங்கள், ஞாபக மறதி, மற்றவர்களின் வேலைகளையும் தாமே இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் சுபாவம், தள்ளி போடும் பழக்கம், வாக்குவாதம், வீண் அரட்டை, எதிரிகளை வளர்த்து கொள்ளும் குணம் ஆகியவை. நம் நேரத்தை விழுங்கும் செயல்பாடுகளுள் தலையாயது தூக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா,
அதனுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வருது. கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது ஒன்றாகவும், ஞாபக மறதி அப்படிங்கிறது மற்றொன்றாகவும், மற்றவர்களின் வேலைகளை தாமே இழுத்து போட்டு கொண்டு செய்யும் சுபாவம் அது ஒன்றாகவும், தள்ளி போடும் பழக்கம் அது ஒன்றாகவும், வாக்குவாதம், வீண் அரட்டை, எதிரிகளை வளர்த்து கொள்ளும் குணம் ஆகியவைலாம் எப்படி தூக்கமே நம்மளுடைய நேரத்தை விழுங்கும்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ, அதுபோல அதனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இவைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். நேர உணர்வு உள்ளவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டார்கள். யாரெல்லாம் நேர உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள், அடிமையாக மாட்டார்கள். சிகரெட் குடிப்பவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சிகரெட் பிடிக்க சராசரியாக 15 நிமிடங்கள் ஆகின்றன. ஒரு நாளைக்கு இப்படி எவ்வளவு நேரம் வீணாகிறது என்று அவரவர்களையே கணக்கிட விட்டுவிடலாம். சிகரெட் பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இல்லையா? அதற்கு ஒரு சிகரெட்டை பிடிப்பதற்கு 15 நிமிடங்கள் அப்படின்னு செலவாகிறது. ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை சிகரெட்டுன்னு குடிக்கிறவங்க கணக்கிலே விட்டுடலாம். சிலர் 10 குடிப்பாங்க, சிலர் 5 குடிப்பாங்க, சிலர் 20 கூட குடிப்பாங்க. இப்போது ஒரு உதாரணத்திற்கு 10 அப்படின்னு வைத்துக்கொண்டால் ஒரு சிகரெட்டிற்கு 15 நிமிடங்கள் அப்படின்னா 10 சிகரெட்டுக்கு அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது 10 சிகரெட் பிடிப்பதற்கே வந்து விடுகிறது. அப்போது ஒரு நாளைக்கு இந்த செயின் ஸ்மோக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறார்கள். நாம் ஒரு 42 நிமிடம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் 1 மணி நேரமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? 1 மணி நேரம் நான் செலவிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நம்மளையே நிறைய பேருக்கு 1 மணி நேரம் நித்தம் செலவிடுகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வைத்து அதை இவ்வளவு செலவழிக்கிறோமே அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் ஒரு சராசரியாக ஒரு 10 அப்படின்னு வைத்துக்கொண்டால் அவைகளே 2.5 மணி நேரத்தை வீணடிக்கின்றன, உடலையும் மனதையும் புத்தியையும் கெடுக்கின்றன. ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த 1 மணி நேர பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் புத்தி உடலை சமப்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக்கி மகிழ்வாக்குகின்றன. அப்போது எதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ சிகரெட் பிடிப்பவர்களை பற்றி ஒரு அறிஞன் இப்படி சொன்னான்: சிகரெட்டின் ஒரு முனையில் நெருப்பு இருக்கிறது, மறுமுனையில் ஒரு முட்டாளின் உதடு இருக்கிறது. சிகரெட் பிடிப்பவர்களை பற்றி ஒரு அறிஞன் எழுதியிருக்கிறத ஆசிரியர் சொல்றாரு. சிகரெட்டின் ஒரு முனையில் நெருப்பு இருக்கிறது, மறுமுனையில் ஒரு முட்டாளின் உதடு இருக்கிறது. நான் நயமாக சொல்ல விரும்புகிறேன். சிகரெட்டுக்கு ஆயுளை குறைக்கும் ஆற்றல் நிச்சயமாக இருக்கிறது என்ற வகையில் இழுக்க இழுக்க இறுதி நெருப்பு இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சிகரெட்டுக்கு ஆயுளை குறைக்கும் ஆற்றல், அதாவது ஆயுள்ங்கிறத பிராக்கெட்டுக்குள்ளே நேரம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. நேரத்தை குறைக்கும் ஆற்றல் நிச்சயமாக இருக்கிறது என்ற வகையில் இழுக்க இழுக்க இறுதி நெருப்பு இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒதுக்கி தரப்பட்ட வாழ்நாளின் இருபுறமும் நாமே நெருப்பை பற்ற வைத்துக் கொள்வானேன். நமக்கு ஒதுக்கி தரப்பட்ட வாழ்நாளின் இருபுறமும் நாமே நெருப்பை பற்ற வைத்துக் கொள்வானேன். கெட்ட பழக்கங்கள் ரயில் நண்பர்களைப் போல்தான் அறிமுகமாகின்றன. கெட்ட பழக்கங்கள் ரயில் நண்பர்களைப் போலத்தான் அறிமுகமாகின்றன. மெல்ல விருந்தினர்களைப் போல் வீட்டிற்குள் நுழைகின்றன. ரயில் நண்பர்களைப் போல் அறிமுகமாகின்றன, மெல்ல விருந்தினர்களைப் போல் வீட்டிற்குள் நுழைகின்றன. பிறகு முதலாளிகளைப் போல் உத்தரவிட ஆரம்பிக்கின்றன. ஆனால் சர்வாதிகாரிகளைப் போல் ஆக்கிரமிக்கின்றன. முதலாளிகளைப் போல் உத்தரவிடுகின்றன, பிறகு சர்வாதிகாரிகளைப் போல் ஆக்கிரமிக்கின்றன. இறுதியில் அரக்கர்களைப் போல் மாறி கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றன. அரக்கர்களைப் போல் மாறி கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றன.
ஒரு கெட்ட பழக்கம் எப்படி உள் நுழையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு ரயில் சிநேகம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, ரயில் நண்பர்கள். அப்படி போகும்போது நமக்கு எதிரிலேயோ அருகிலேயோ இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர் அப்படின்னு பேசிக்கொண்டு ஒரு ஒரு சின்ன பழக்கம் உருவாகும். அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு எப்படி விருந்தினர்கள் வருவாங்களோ அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். விருந்தினர்களைப் போல வந்தது முதலாளிகளைப் போல நமக்கு உத்தரவிட ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த டயத்தில் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கெட்ட பழக்கம் செய்ய வைக்கும். சர்வாதிகாரி போல ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். சர்வாதிகாரிகள் அப்படின்னா சொன்னதை செய்யணும், இந்த நேரத்தில் செய்யலைன்னு வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு அரக்கர்களைப் போல மாறி நம்மளை கொடுமைப்படுத்துகின்றன. கடைசியில் அந்த கெட்ட பழக்கம் என்ன ஆயிடுச்சு, அரக்கர்கள் பிடியில் சிக்கினது போல நம்மளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றன அப்படின்னு ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஆழ் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நண்பர்களுக்கும் இதை சொல்லணும், ஒரு கெட்ட பழக்கம் எப்படி வரும், கடைசியில் அது என்ன செய்யும் அப்படிங்கிறத. இது எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தங்க விதியை கருத்தில் கொண்டாலே நேர உணர்வு கொண்ட எவரும் இந்த படுகுழிக்குள் விழமாட்டார்கள். இந்த தங்க விதியை கருத்தில் கொண்டாலே நேர உணர்வு கொண்ட எவரும் இந்த படுகுழிக்குள் விழமாட்டார்கள். ஒரு சாவியை, ஒரு பர்ஸை, ஒரு பொருளை எடுத்த இடத்தில் வைக்க நமக்கு ஓரிரு நிமிடங்கள் ஆகுமா? ஒரு சாவியையோ, ஒரு பர்ஸையோ, ஒரு பொருளையோ எடுத்த இடத்துலையே நம்ம திரும்ப வைக்கிறதுக்கு ஓரிரு நிமிடங்கள் ஆகுமா? ஆனால் இதற்கு சோம்பல் பட்டு கொண்டு கண்ட இடத்தில் வைத்துவிட அதை தேடி எடுக்க மணிக்கணக்கில் ஆகிறது. ஏன் நாள் கணக்கில் கூட சில நேரங்களில் ஆகிவிடும். ஒரு சாவியோ, ஒரு பர்ஸையோ, ஏதேனும் ஒரு பொருளையோ நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறோம், பயன்படுத்துகிறோம். மீண்டும் வந்து அதே இடத்துல அந்த பொருளை வைப்பதற்கு ஓரிரு நிமிடங்கள் ஆகுமா ஆசிரியர் கேட்குறார். ஆனால் அதுக்கு நம்ம சோம்பல் பட்டு அதை எங்கேயோ வச்சுட்டு அதன் பிறகு எத்தனையோ மணி நேரங்களை, ஏன் எத்தனையோ நாட்களை கூட சில பேர் வந்து இழந்துடுவாங்க, அதை தேடுவதற்காகவே இழந்து விடுவாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். சாவியை எங்கோ வைத்துவிட்டு சிலர் படுகிற பாடு இருக்கிறதே, இது ரொம்ப பரிதாபகரமானது. ஓரிடமாக வைத்தால்தானே. தங்கள் பொருள்களை தேடுவது போதாதென்று மற்றவர்களின் பொருள்களையும் தேடித்தர வேண்டிய கட்டாயத்தில் நம் இல்லத்தரசிகள் இருப்பது ரொம்ப ரொம்ப பாவம். தங்கள் பொருள்களை தேடுவது போதாதென்று மற்றவர்களின் பொருள்களையும் தேடித்தர வேண்டிய கட்டாயத்தில் நம் இல்லத்தரசிகள் இருப்பது ரொம்ப ரொம்ப பாவம். இதுதான் இன்னைக்கு தலைப்பாக நம்ம சொல்லியிருந்தோம். சரியாக இந்த இடத்துல தலைப்பில் கொண்டு வந்து ஆசிரியர் நிறுத்திட்டார். நம்மளுடைய பொருளை தேடுவது போதாதென்று மற்றவர்களுடைய பொருளையும் சேர்த்து தேடித்தரக்கூடிய கட்டாயத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இல்லத்தரசிகள். பாவம் இல்லத்தரசிகள். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகி கொள்ளலாம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருக பழகுவோம். பழகுதல் தான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன். எல்லா நாளுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம், அதை பழக்கமாக்குகிறோம். அப்போ பழகிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்னா சரி இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு உடனே இன்றைக்கே அதை நம்ம பழகணும், மாற்றணும், முயற்சி செய்யணும். அதை விடுத்து இல்லைங்க என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து இருந்த பழக்கத்தையெல்லாம் என்னால் மாற்ற முடியுமானா எல்லா பழக்கத்தையும் மாற்ற முடியும். தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக அதுதான் பழக்க வழக்கமாக மாறும். ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வருவதற்கு தொடர்ந்து பழகணும்,
ஸோ அப்படி நீர் பருகுங்கள், தவறொன்றும் இல்லை, நிதானமாக பருகுங்கள். நீரை தவறாக பருகுனாலே புறையேறும். அது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் நமக்கு சமிங்கை காட்டும், நீங்கள் தவறாக தண்ணீர் பருகுறீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் நினைவில் கொண்டு நினைவில் வைத்து நீரை பருகுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, இப்போது நீர் பருகி முடித்தவங்க எல்லாரும் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறோம். முதல் கேள்வியாக நம்ம எப்பொழுதுமே வைப்பது தான், ஆனால் நீங்கள் சுவாரஸ்யமாக பதிலளிக்க வேண்டும். தங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா நேற்றைக்கு? தங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நேற்றைக்கு சமர்ப்பித்து விட்டீர்களா? இதை நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சொல்ல முயற்சி செய்யுங்கள். இடைவெளியில் தண்ணி குடித்து முடிக்கவுமே உங்களுக்கு தோணணும், இன்றைக்கி எப்படி அதை உற்சாகமாக எழுதுறது, நேற்றைய மனநிலை எவ்வாறாக இருந்தது. எழுதும் பொழுதே நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு ஃபில் பண்ணும்போதே உங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே, அதில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதை ஒரு உற்சாகத்தோடு செய்யணும். இதை நீங்கள் என்னிடத்திலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நம்ம நித்தமும் ஆடியோ வழங்குகிறோம், 5 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து வழங்குகிறோம் அப்படின்னா, அந்த உற்சாகம் அப்படிங்கிறத நாமவே கொண்டு வரணும். அதை பழக்கமாக கொண்டு வந்துட்டால் வழக்கமாக மாறிடும். ஸோ நிறைய பேர் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணுறீங்கனாலே நீங்கள் உற்சாகத்தை கலந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை உணர்ந்து செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இப்போ என்ன மனநிலையில் இருக்கோம், இந்த நாளை எப்படி வெற்றியாக செய்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணும்போதே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இப்போ எழுதும்போது நீங்கள் உற்சாகமாக எழுதுவீங்க. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்விக்கான கேள்வி தான், அதுக்கான விடை நீங்கள் தான் சொல்லணும். நான் இன்றைக்கி பாவம் இல்லத்தரசிகள் அப்படின்னு அந்த தலைப்பை, அவர் கொடுத்த தலைப்பை அப்படியே எழுதியிருந்தேன். இது ஆமாவா இல்லையா, உண்மையா சரியா தவறா? பாவம் இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை நம்ம தொட்டுட்டோம். அது சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை தவறு அப்படின்னு சொல்கிறீங்களா, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை பொய்ன்னு சொல்கிறீங்களா? இதை நீங்கள் இன்றைக்கி எழுதுங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள், உங்களை மனசில் வச்சு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தோடு பயணிப்பாங்க. இந்த பாவம் இல்லத்தரசிகள்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பொதுவான பதில் தான். மற்றவர்களும் கணவன்களும் இதில் நடக்கும் பொழுது, மனைவிகளும் நடக்கும் பொழுது, இங்கே சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே நான் பொதுவான கேள்வி எது, தனிப்பட்ட கேள்வி எதுன்னு சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் இதை பொதுவாக எடுத்துக்கலாம். பாவம் இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு சரிதானா, இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு எழுதுங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படி எழுதும்போது உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் என்னிடத்தில் நிறைய பேர் பகிருவீங்க. நம்மளும் ஒரு நாள் நிச்சயமாக நேரில் பேசும்போது இதை பற்றி மட்டுமே நிறைய பேசுவோம். இந்த ஸ்லோகனை பற்றி மட்டுமே நிறைய பேசணும். அது நிச்சயமாக ஒரு கேம்பில் நான் பேசுகிறேன். இப்போது இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய புத்தகத்தை சுவாசிக்க வாங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். நம்மளுடைய நேரத்தை நம்ம கடைபிடிப்பதை பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த புத்தகத்தின் மீதி பகுதி. ஸோ நீங்கள் கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து தங்கள் பொருள்களை தேடுவது போதாதென்று மற்றவர்களின் பொருள்களையும் தேடித்தர வேண்டிய கட்டாயத்தில் நம் இல்லத்தரசிகள் இருப்பது ரொம்ப ரொம்ப பாவம் அப்படிங்கிறது வரையே நம்ம இந்த புத்தகத்தை பார்த்தோம்.
தொடர்ந்து அந்த புத்தகத்துக்குள்ளே இன்னும் சுவாசிக்கலாம். நம் வீட்டு பிள்ளைகளை பற்றி கேட்கவே வேண்டாம். பல பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வந்ததும் இஷ்டத்திற்கு கையை காலை உதற, ஷூ ஒரு மூலையில் விழும், சாக்ஸ் ஒரு மூலையில் விழும், பள்ளிப்பை ஒரு திசையில் விழும், பேட்ஜ் பெல்ட் இன்னொரு கடவில் விழுகும். நம் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வந்ததும் இஷ்டத்திற்கு கையை காலை உதற, ஷூ ஒரு மூலையில் விழும், சாக்ஸ் ஒரு மூலையில் விழும், பள்ளிப்பை ஒரு திசையில் விழும், பேட்ச் பெல்ட் இன்னொரு கடவில் விழும். மறுநாள் காலையில் அது எங்கே, இது எங்கே என்று ஒரே கூப்பாடு. அடுப்பை கவனிப்பதா, ஆளை கவனிப்பதா? இல்லத்தரசிகள், அடுப்பை கவனிப்பதா, ஆளை கவனிப்பதா? நான் மாடா உழைக்கிறேன், ஆனாலும் எப்போது பார்த்தாலும் வேலை இருக்கு, நேரமே ஒழிய மாட்டேங்குது என்று ஆதங்கப்படுபவர்களை பற்றி நான் ஒரு வரியில் சொல்லிவிட முடியும். நான் மாடா உழைக்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது, நேரமே எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு யாராவது ஆதங்கப்படுறாங்க அப்படின்னா அவர்களை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல முடியும். இவர்கள் தியாகிகள். அடாடா அப்படின்னு ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காரு. தியாகி அப்படின்னு சொல்லும்போது அடாடான்னு சொல்லியிருக்காரு. ஒரு படி இறங்கி வந்து சொன்னால் மற்றவர்களின் வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்கிற அப்பாவிகள். முதல்ல தியாகி அப்படின்னு சொல்கிறாரு, அடுத்து அப்பாவி அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு உதவுவது என்பது வேறு. இளிச்சவாய்த்தனமாக எல்லாவற்றையும் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு மாங்கு என்று உழைப்பது வேறு. பல குடும்பங்களில் குட்டி கலவரங்கள் நடக்கப் போகின்றன போச்சு அப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கிறார். எப்படி? மற்றவர்களுக்கு உதவுவது என்பது வேறு, இளிச்சவாய்த்தனமாக எல்லாவற்றையும் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு மாங்கு என்று உழைப்பது வேறு. அப்படி சொல்லிட்டு பிராக்கெட்டுக்குள்ளே என்ன சொல்கிறார்? போச்சு, பல குடும்பத்தில் குட்டி கலவரங்கள் நடக்கப் போகின்றன அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த குயில் இருக்கிறதே, அதற்கு கூடு கட்ட தெரியாது. இது தன் முட்டைகளை காக்கை கூடுகளில் கொண்டு போய் போட்டுவிடும். குஞ்சு பொரித்ததும் குட்டு வெளிப்படும். இப்படி நம்மை சுற்றி இருந்து கொண்டே நம்மை ட்ரில் வாங்குகிற குயில்களை நாம் முதலில் இனங்கண்டாக வேண்டும். அடுத்த கட்டமாக அவர்களை மாற்றியாக வேண்டும். இவர்களை நாம் மாற்றினால் நம்மிடம் இருந்து பறிபோய் கொண்டிருக்கும் நேரம் நமக்கே திரும்ப கிடைக்கும். இவர்களை நாம் மாற்றினால் நம்மிடமிருந்து பறிபோய் கொண்டிருக்கும் நேரம் நமக்கே திரும்ப கிடைக்கும். இப்போது குயிலை சொல்கிறாரு உதாரணத்திற்கு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் காக்கையோட கூட்டில் போட்டுடும். குஞ்சு பொரிக்கும் போது குட்டு வெளிப்படும். அதுபோல் நம்மளை சுற்றி நம்மை ட்ரில் வாங்குகிற, நம்மளிடத்திலே வேலை வாங்கக்கூடிய குயில்களை நாம் முதலில் இனங்கண்டாக வேண்டும். அதன் பிறகு அவர்களை நம்ம மாற்ற வேண்டும். இவர்களை நாம் மாற்றினால் நம்மிடத்தில் இருந்து பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேரம் நமக்கே திரும்ப கிடைக்கும். இதற்கு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த தலைப்பு, நேர விழுங்கிகளை நேர வழங்கிகளாக மாற்றுங்கள். நேர விழுங்கிகளை நேர வழங்கிகளாக மாற்றுங்கள். பாசம், பிரியம், பயம், தாட்சணியம் இவற்றின் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களது அல்லது மற்றவர்களது வேலைகளை நாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறோம். பாசம், பிரியம், பயம், தட்சணியம் இவற்றின் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களது அல்லது மற்றவர்களது வேலைகளை நாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறோம். இதன் மூலம் 3 தவறுகள் நடக்கின்றன. நம்ம பாசத்தில், பிரியத்தில் அல்லது பயத்தில், தயவு தாட்சணியத்தில் நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய அல்லது மற்றவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்கிறோம். ஆனால் இதில் 3 தவறு நடக்குதான். ஒன்று, அவர்களை சோம்பேறிகளாக ஆக்கி விடுகிறோம் இல்லையா? நாம் அவங்க வேலையை பார்த்தா அவங்க சோம்பேறியாக மாறிடுறாங்க. இரண்டாவது, அவர்கள் பொறுப்பற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சோம்பேறி மட்டும் இல்லை, பொறுப்பு இல்லாதவங்களாகவும் மாறிடுறாங்க. மூணாவது, நமக்கு நேரமே இல்லாமல் போய்விடுகிறது.
அப்போது நம்ம ஒரு பாசத்துலேயோ பிரியத்துலேயோ அல்லது பயத்துலேயோ தாட்சணியத்துலேயோ பிறருடைய வேலையை செய்தால் 3 விஷயம் நடக்குது. 1, அவர்களை சோம்பேறிகளாக்கிறோம். 2, அவர்களை பொறுப்பற்றவர்களாக ஆக்கிறோம். 3ஆவதாக நம்மளுடைய நேரத்தையும் நம்ம இல்லாமல் செய்து விடுகிறோம். என் நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே நான் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். இவர் ஒரு தனியார் நிறுவன ஊழியர். அலுவலகத்தில் அவரை சக்கையாக பிழிந்து விழுந்தார்கள். மனைவியோ சரியான கூட்டுப்புழு. வீட்டை விட்டு வெளியே வருவது இல்லை. வெளி உலகமே தெரியாது. பிள்ளைகளோ சிறியவர்கள். இதனால் மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், வங்கி பணிகள், பயணங்களுக்கு டிக்கெட் எடுப்பது போன்ற விஷயங்களில் வேலையே ஆவதில்லை. ஒரே குளறுபடிகள் தான், தாமதம்தான். ஸோ அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் ஒரு தனியார் நிறுவன ஊழியர் தான். ஆனால் அவரை அலுவலகத்திலே சக்கையாக பிழிஞ்சிடுவாங்க. நேரத்தை உறிஞ்சிடுவாங்க. ஆனால் அவருடைய மனைவியோ சரியான கூட்டுப்புழு. ஒரு கூட்டுக்குள்ளேயே, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப்புழு. வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறியவர்கள். இப்போது எல்லா வேலைகளையும் அவர் தான் பண்ணணும். மின் கட்டணம் கட்டுவதாகட்டும், தொலைபேசி கட்டணம் கட்டுவதாகட்டும், வங்கி பணிகள் போவது அல்லது பயணத்திற்கான டிக்கெட் எதுவாக இருந்தாலும் அவர் தான் செய்யணும். இதனால் பல குளறுபடியும் நடக்குது, நேரம் தாமதமும் நடக்குது. பிரச்சனையை என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் மனைவி சும்மா பொத்தி பொத்தி வளர்க்காதீங்க. அவர்களை 4 இடங்களுக்கு அனுப்புங்கள். சமையல் முடிஞ்சு சும்மா தானே இருப்பாங்க. இதான் நான் கேட்ட கேள்வி அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். அப்படி சொல்லவும் அந்த மனிதர் அதையே செய்தார். மனைவியை 4 இடங்களுக்கு போகட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு அவர் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இந்த பணிகளை எல்லாம் செய்து பாருமா. இப்போது அந்த மனிதர் நிம்மதியாக இருக்கிறார். அடுத்ததாக, பிள்ளைகளை நாம் ரொம்பத்தான் அடைகாக்கிறோம். பிள்ளைகளை ரொம்பத்தான் அடைகாக்கிறோம். பிரியமாக இருக்கிறோம் பெருவழி என்று அவர்களது வேலைகளை நாமே இழுத்து போட்டு கொண்டு செய்கிறோம். இதனால் ஒன்றிற்கும் உதவாதவர்களாகவும் உலகம் தெரியாதவர்களாகவும் அவர்கள் வளர்கிறார்கள். அவர்களால் இயலாத வேலைகள், அவர்களே செய்து கொள்ளக்கூடிய வேலைகள் என்று 2ஆக பிரித்து கொண்டு உதவ வேண்டிய விஷயத்தில் மட்டும் உதவ வேண்டும். மற்ற விஷயங்களில் அவர்களை தாங்களே வேலைகளை செய்து முடிக்க விட வேண்டும். ஸோ பிள்ளைகளை நம்ம ரொம்ப தாங்க அடைகாக்கிறோம், பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேலைகளை ஃபுல்லாக நம்மளே இழுத்து போட்டு செய்கிறோம். இதனால் அவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, ஒன்றிற்கும் உதவாதவர்களாகவும் உலகம் தெரியாதவர்களாகவும் அவர்கள் வளர்கிறார்கள். அவர்களால் இயலாத வேலைகள், அவர்களே செய்து கொள்ளக்கூடிய வேலைகள் என 2ஆக பிரிங்க. ஒன்று இவங்க செய்வான், இன்னொன்று செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு உதவ வேண்டிய விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம உதவணும், மற்ற விஷயங்களை அவங்களே செய்யணும்னு விட்டுடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். பிள்ளைகளுக்கு 8-10 வயது வரை இட்லியையும் சாதத்தையும் ஊட்டி கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு 8-10 வயது வரை இட்லியையும் சாதத்தையும் ஊட்டி கொண்டிருக்கிறோம். மேலை நாடுகளில் 3 வயதிலேயே இந்த பிடி தட்டு, எடுத்துக்கொள் உணவை, எப்படியோ சாப்பிடு, தின்னு தீரு அப்படின்னு விட்டு விடுகிறார்கள். உணவை சிந்தி தட்டை கவிழ்த்து எப்படியோ சாப்பிட கற்றுக்கொண்டால் சரி என்ற அவர்களது மனப்பான்மை நமக்கும் வர வேண்டும். குழந்தைகளுக்கு இன்றைக்கும் நிறைய தாய்மார்கள் 8-10 வயது வரை என்ன அதுக்கு மேலே கூட ஊட்டி விடுகிறாங்க. இதெல்லாம் மேலை நாட்டிலேருந்து கற்றுக்குறங்க. அவங்க 3 வயதுலேயே தட்டை கொடுத்துட்றாங்க, சாப்பாட்டை எடுத்துக்கோ, நீ சிந்துவியோ சிந்த மாட்டியோ சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே உணவை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேலை நாட்டில் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு டேபிளில் என்னவெல்லாம் செய்யணும்னு பள்ளிக்கூடங்கள்லேயே கற்றுக் கொடுப்பார்கள். நாம் அந்த வித்தையை வச்சுருந்தோம், நம்மளிடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நாம் தான் இப்போது டிவியை போட்டு விட்டுட்டு உணவை கொடுக்குறோம். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அது தவறான ஒரு முறை. கற்றுக் கொடுக்கணும்.
அதை நாம் செய்து காட்டணும். பிறகு அந்த குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள். அதை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லி, ஸோ இந்த விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உணவை சிந்தி தட்டை கவிழ்த்து எப்படியோ சாப்பிட கற்றுக்கொண்டால் சரி என்கிற அவர்களது மனப்பான்மை நமக்கும் வர வேண்டும். சாப்பாடு என்று இல்லை, ஒவ்வொன்றிற்கும் நம்மையே அவர்கள் நம்பி இருக்கும் சூழ்நிலையை மாற்றியே தீர வேண்டும். ப்ராக்கெட்டுக்குள்ளே அம்மா சாக்ஸ் மாட்டி விடுமா அப்படின்னு பிள்ளை சொல்வது போல் சொல்லியிருக்காரு. சாப்பாடில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளையே அவர்கள் நம்பி இருக்கும் சூழ்நிலையை மாற்றியே தீர வேண்டும். இதன் விளைவாகத்தான் குடும்ப தலைவிக்கு நேரம் இல்லாமல் போகிறது. அதே போல் பல குடும்பங்களில் சிறு காய்ச்சல் சளி என்றால் கூட மனைவியோ பிள்ளைகளோ சாமானியத்தில் டாக்டரிடம் போவதில்லை. கணவர் வரட்டும், அப்பா வரட்டும் என்று அவரை நம்பி இருக்கிறார்கள். அதே போல பல குடும்பங்களில் சிறு காய்ச்சல் சளி என்றால் கூட மனைவியோ பிள்ளைகளோ சாமானியத்தில் டாக்டரிடம் போவதில்லை. கணவர் வரட்டும், அப்பா வரட்டும் என்று அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், அவரையே நம்பி இருக்கிறார்கள். அப்பா வருவதற்குள் பொழுதே விடிந்து விடுகிறது. அப்பா வருவதற்குள் பொழுதே விடிந்து விடுகிறது. என்ன பழக்கம் இது? இந்த குடும்பத் தலைவர் தனக்கு குடும்ப நலனில் அக்கறை இருக்கிறது, ஆனால் வேலை சூழல் அனுமதிக்கவில்லை என்பதை புரிய வைக்க தவறிவிட்டார். அதனால்தான் பிரச்சனையே. ஒரு காய்ச்சல், ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா என்னுடைய கணவர் வரட்டும், என்னுடைய அப்பா வரட்டும் அப்படின்னு பிள்ளைங்கள் ஆரம்பித்து மனைவி வரை இப்படித்தான் சொல்லிட்டு அந்த நேரத்தை கடத்துவாங்க. சில நேரங்களில் அந்த கணவரோ அல்லது அந்த பிள்ளைகளின் தகப்பனாரோ வருவதற்கு ஒரு நாள் கூட சில நேரம் ஆகிடும். அப்போது இது என்ன பழக்கம் அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த குடும்ப தலைவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, தனக்கு குடும்ப நலனில் அக்கறை இருக்கிறது, ஆனால் வேலை சூழல் அனுமதிக்கவில்லை அப்படின்னு புரிய வைக்க தவறிட்டார். அதனால்தான் பிரச்சனையே. நம் நேரத்தை சாப்பிடுபவர்களிடமிருந்து, நம் நேர விழுங்கிகளிடமிருந்து விடுபட 2 விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்ம நேரத்தை சாப்பிட்றவங்கள்ட்ட இருந்தோம், நம்மளுடைய நேரத்தை விழுங்குறவங்கள்ட்ட இருந்தோம் விடுபடுறதுக்கு 2 விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, இப்படிப்பட்டவர்களை தனித்தனியாக சந்தித்து ஆற அமர பேச வேண்டும். அதுவும் மனம் விட்டு பேச வேண்டும். ஒன்று என்னென்னா, இப்படிப்பட்டவங்களை தனியாக நம்ம சந்தித்து ஆற அமர பேசணும். அதுவும் மனம் விட்டு பேசணும். உன் வேலையை நீ பாரு, நீ பார்த்தால் என் சிரமம் குறையும், என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படின்னு விளக்கணும். உன் வேலையை நீயே பார்த்தினா எனக்கு சிரமம் குறையும், என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறார். 2, நம் வேலைகளை முடித்து தந்து நம் நேரத்தை மிச்சப்படுத்தும் காக்கைகளை, நம் வேலைகளை முடித்து தந்து நம் நேரத்தை மிச்சப்படுத்தும் காக்கைகளை, இந்த நினைவு இருக்குதான்னு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காரு. நினைவுக்கு வருதா? ஏன் காக்கைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். குயில்கள் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் காக்கையோட கூட்டில் வச்சிடும். காக்கை தான் வேலை பார்க்கும் இல்லையா, அடை காக்கிறது. அதுபோல் நம்மளுடைய வேலையை பார்க்கக்கூடிய காக்கைகளை பாராட்டி சிறு சிறு பரிசுகளை கொடுத்து நன்கு ஊக்குவிக்க வேண்டும். நமக்கு யாராவது உதவி பண்ணுறாங்கல்ல, காக்கைனா நம்ம ஏமாத்துறது இல்லை, குயில் ஏமாற்றி காக்கையை அடை காக்க வைப்பதல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களை, நமக்கு சில பல வேலைகளை செய்து தரக்கூடியவங்களை பாராட்டணும். அவங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகளை நம்ம கொடுத்து நன்கு ஊக்குவிக்க வேண்டும். இத்தகைய செயல்கள் அவர்களிடம் அசாத்திய மனமாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்தோமானால் அந்த செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அசாத்தியமான ஒரு மனமாற்றத்தை தரும். நமது நேர விழுங்கிகளை நேர வழங்கிகளாக மாற்ற இதுதான் சிறந்த வழி. நம்மளுடைய நேர விழுங்கிகளை நேர வழங்கிகளாக மாற்றுவதற்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஸோ நாம் பிறருக்கு தேவையில்லாமல் நம்மளுடைய நேரத்தை விரயம் செய்வது போல், நமக்கு யாரேனும்
உதவி செய்கிறார்கள், நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்கள நம்ம வாழ்த்தணும், அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன பரிசு வழங்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். இது அவங்கள இன்னும் 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 ஏன்னா நிறைய பேருக்கு நன்றி உணர்வே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? அது நமக்கு உதவுபவர்களுக்கு நமக்கு திரும்ப நன்றி உணர்வை காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வருகிறது. ஸோ இந்த புத்தகத்தின் அருமை, இந்த புத்தகத்தின் வரிகள், இந்த புத்தகம் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை தருகிறது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கருத்து பெட்டியில் கருத்து சொல்லி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.